أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. பொருள்களிலிருந்து இறைவனுக்காக செலவு செய்யாத வரையில் உங்களால் ஒருபோதும் நன்மையினை பெற முடியாது. நீங்கள் எதை செலவு செய்கின்றீர்களோ அதனை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிகின்றான். நீங்கள் இறை விருப்பத்தை பெறுவதற்காக உங்களுக்கு விருப்பமானவற்றை அல்லாஹுடைய வழியில் செலவழிக்கும் போதுதான் நன்மையின் உயரிய தரம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் இவ்வசனத்தில் தெளிவாக கூறிவிட்டான். இதை விளக்கியவாறு ஓரிடத்தில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் இறைவழியில் உங்களுக்கு விருப்பமான பொருள்களை செலவு செய்யாதவரை ரட்சிப்பு வரை கொண்டு சேர்க்கின்ற அந்த உண்மையான நன்மையினை நீங்கள் பெற முடியாது. பிறகு இன்னொரு இடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், செல்வத்துடன் நேசம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் கூறுகின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பொருள்களிலிருந்து இறைவனுக்காக செலவு செய்யாத வரையில் உங்களால் ஒருபோதும் நன்மையினை பெற முடியாது. அன்னார் கூறுகின்றார்கள், பயனற்ற வீணான பொருள்களை செலவு செய்வதால் ஒரு மனிதன் நன்மையை செய்வதாக வாதிக்க முடியாது. நன்மையின் வாசல் குறுகலானதாக உள்ளது. வீணான பொருள்களை செலவு செய்வதால் எவரும் நன்மையின் வாசலில் நுழைய முடியாது என்பதை நன்றாக நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற தெளிவான இறைவசனம் உள்ளது. விருப்பத்திலும் விருப்பமான, நேசத்திலும் நேசமான பொருளை செலவு செய்யாதவரை இறைநேசர் என்ற அந்தஸ்தை பெற முடியாது. துன்பத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்றால், உண்மையான நன்மையினை மேற்கொள்ள விரும்பவில்லை என்றால் எவ்வாறு வெற்றி பெற முடியும்? சஹாபா பெருமக்களுக்கு கிடைத்த அந்த அந்தஸ்தை அவர்கள் இலவசமாக பெற்று விட்டார்களா என்ன? உலக பட்டங்களை பெறுவதற்காக எந்த அளவு செலவுகளையும் துன்பங்களையும் பொறுத்து கொள்ள வேண்டியது வருகிறது என பாருங்கள். அப்பொழுதுதான் மனதிற்கு நிம்மதியோ அமைதியோ தராத ஒரு சாதாரண பட்டம் கிடைக்கின்றது. பட்டங்கள் கிடைக்கிறது தான், ஆனால் அதனால் மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நிச்சயமல்ல. ஆனால் அதற்காக மனிதன் உழைக்கின்றான். ரலியல்லாஹு அன்ஹும் என்ற பட்டம் உள்ளத்துக்கு நிம்மதியை, அமைதியை தரக்கூடியதாகவும் கருணை காட்டும் எஜமானனுடைய திருப்தியின் அடையாளமாகவும் இருக்கின்றது. அந்த பட்டம் எளிதாக சஹாபிகளுக்கு கிடைத்து விட்டதா என்ன? விஷயம் என்னவென்றால், தற்காலிக துன்பங்களை பொறுத்து கொள்ளாதவரை உண்மையான மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற இறை திருப்தி கிடைக்க முடியாது. இறைவன் ஏமாறக்கூடியவன் கிடையாது. எவர்கள் இறை விருப்பத்தை பெறுவதற்காக துன்பங்களை பற்றி கவலைப்படுவதில்லையோ அவர்கள் பாக்கியசாலிகள் ஆவார்கள். ஏனென்றால் நிரந்தரமான மகிழ்ச்சியும் நிரந்தரமான நிம்மதியின் ஒளியும் இந்த தற்காலிக துன்பத்திற்கு பிறகுதான் நம்பிக்கை கொண்டவருக்கு கிடைக்கிறது. ஆகவே செல்வத்தை செலவு செய்கின்ற இந்த புரிதலைத்தான் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப நம்மிடையே உருவாக்க விரும்பினார்கள். எவர்கள் இவ்விஷயத்தை புரிந்தார்களோ, தம் செல்வத்தை மார்க்கத்தின் வழியில் செலவு செய்ய எடுத்து வைத்தார்களோ, தம்முடைய தேவைகள் இருந்த போதிலும் ஜமாத்தினர்களில் ஒரு பெரும் எண்ணிக்கை
தம் செல்வத்தை மார்க்க தேவைக்காக எடுத்து வைக்கின்றது. இது அல்லாஹ் ஜமாத்தின் மீதும் ஒவ்வொரு அகமதியின் மீதும் செய்த மிக பெரும் பேருபகாரமாகும். தம்முடைய தேவைகளை புறந்தள்ளிவிட்டு மார்க்க தேவைக்காக தம் தியாகங்களை எடுத்து வைத்த ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் காண கிடைக்கின்றன. உலகின் பொருளாதார நிலை பொதுவாக மோசமாகிக் கொண்டே செல்வதை நாம் தற்காலத்தில் பார்க்கின்றோம். குறிப்பாக முன்னேற்றமடைகின்ற நாடுகளில் இதை நாம் காண்கிறோம். முன்னேற்றமடைந்த நாடுகளை பார்க்கும்போது அவர்களுக்கு எல்லா பொருள்களும் எளிதாகவும் வளமாகவும் கிடைத்து கொண்டிருந்த அந்த நிலை இப்போது இல்லை. இப்பொழுது உலகில் போரின் சூழல் நிலவுகிறது. ஐரோப்பாவிலும் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஐரோப்பாவின் நிலையை ஓரளவுக்கு மோசமாக்கிவிட்டது. ஆகவே எவ்வாறு இருப்பினும் முன்னேற்றம் அடைகின்ற நாடுகளில் வாழ்வாதாரம் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பிறகு அந்த நாடுகளில் உள்ள அரசியல்வாதிகளின் ஊழல்களின் காரணமாகவும் மிக மோசமான நிலையை ஏற்படுத்திவிட்டது. ஆனால் அவ்வாறு இருந்தும் கூட அகமதிகள் தம் பொருள் தியாகத்தில் முன்னேறி கொண்டே செல்கின்றனர். ஓர் உலகவாதியின் பார்வையில் இது எவ்வாறான விஷயம் என்றால் அதை புரிந்து கொள்வது மிக கஷ்டமாகும். ஆனால் இந்த தியாகங்களின் விளைவாக அல்லாஹ்வின் அருள்கள் தென்படுகின்றன என்பது நம்பிக்கை உறுதியாக உள்ள மக்களுக்கு தெரியும். நவம்பர் உடைய முதல் குத்துபாவில் தஹ்ரீக் ஜதீதுடைய புதிய வருடத்தின் அறிவிப்பு செய்யப்படுவதை ஜமாத்தினர்கள் அறிவார்கள். ஆகவே தஹ்ரீக் ஜதீது தொடர்பாகவே சில சம்பவங்களை எடுத்து வைப்பேன். லாகூர் மாவட்டத்தின் சதர் லஜ்னா அவர்கள் எனக்கு எழுதியிருப்பது என்னவென்றால், ஒரு சபையில் தஹ்ரீக் ஜதீதுடைய சந்தாவின் பக்கம் கவனம் ஊட்டுமாறு எனக்கு கூறப்பட்டது. அந்த சபை நடுத்தர வருமானத்தை பெறக்கூடிய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்களுடைய சபையாக இருந்தது. அவர்கள் ஏற்கனவே அதிகமாக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே எனக்கு வெட்க உணர்வும் தயக்கமும் ஏற்பட்டது. நான் அவர்களுக்கு என்ன கவனம் ஊட்டுவது என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் எவ்வாறு இருப்பினும் எனக்கு கூறப்பட்டிருந்ததால் நான் அவர்களுக்கு கவனம் ஊட்ட வேண்டிய நிலையில் இருந்தேன். அப்போது பெண்கள் ஒருவர் மற்றவரை முந்திக்கொண்டு தியாகம் செய்த காட்சியை கண்டபோது என் வியப்பிற்கு அளவே இருக்கவில்லை. குறைவான வருமானத்தை கொண்டவர்கள் எந்த அளவு தியாகம் செய்தார்கள் என்றால் அதை நாம் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. பல செல்வந்தர்கள் அதை சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அதை கண்டு எனக்கு வெட்கம் ஏற்பட்டது. பணமாகவும் நகைகளாகவும் பல லட்சம் ரூபாய்களை கொடுத்து விட்டார்கள். இதே போன்று வக்கீலுல் மால் அவ்வல் அவர்களுடைய அறிக்கையும் உள்ளது. ஒரு நீண்ட பட்டியலாக பல பக்கங்களை கொண்டதாக அது உள்ளது. எந்த பெண்கள் தங்களுடைய நகைகளை கொடுத்தார்களோ அந்த பெண்களுடைய பெயர் பட்டியல் ஆகும். ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஹ்ரீக் ஜதீதை அறிவித்த போது அந்நேரத்தில் அவர்கள் எடுத்து வைத்த கோரிக்கைகளில் ஒன்று பெண்களுடைய தியாகம் தொடர்பானதாகவும் இருந்தது. அதாவது நீங்கள் நகைகளை வாங்காதீர்கள் என்றோ அல்லது குறைவாக வைத்திருங்கள் என்றோ கூறப்பட்டது. நீங்கள் தியாகங்கள் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. நான் என்ன புரிகிறேன் என்றால், கைவசம் வைத்திருக்கும் நகைகளை தியாகம் செய்வதை காட்டிலும் நகைகளை வாங்காமல் இருப்பது மிகப்பெரிய தியாகமாகும். முன்னால் இருக்கக்கூடிய பொருளை கொடுப்பது கஷ்டமான வேலையாகும். ஆகவே அஹ்மதி பெண்கள் ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து வைத்த திட்டத்தில் அப்பொழுதும் தியாகங்களை செய்தார்கள், இப்பொழுதும் செய்து வருகிறார்கள். இது ஒரு நாட்டில் மட்டும் எவ்வாறான பெண்கள் உள்ளார்கள் என்றால் அவர்கள் தம் நகைகளை கொடுக்கிறார்கள். எந்த அளவுக்கென்றால் எல்லா நகைகளையும் கொடுத்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு புதிய நகைகளை வாங்குகிறார்கள். பிறகு நிம்மதி இழந்து அந்த புதிய நகைகளையும் அவர்கள் சந்தாவாக கொடுத்து விடுகிறார்கள். ஏனென்றால் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று நிரந்தரமான நிலையான மகிழ்ச்சியை பெற அவர்கள் விரும்புகிறார்கள். அது தியாகமின்றி கிடைக்க முடியாது. பிறகு ஏழைகள் உள்ளார்கள். அவர்கள் தம் வயிற்றை கட்டி வாயை கட்டி சந்தாக்களை கொடுக்கிறார்கள். இவ்வாறான பல மக்களுக்கு அல்லாஹ் உடனடியாக வழங்கிவிடுகின்றான். அவர்கள் கொடுத்த சந்தாவை விட அதிகமாக இவ்வாறான வழிமுறைகள் மூலமாக அவர்களுக்கு வழங்குகிறான் என்றால் அதை கண்டு அவர்களை வியப்படைந்து விடுகிறார்கள். அவ்வாறான மக்களுடைய சில சம்பவங்களை நான் இங்கு எடுத்து கூறுவேன். அத்துடன் செல்வந்தர்களுக்கும் நான் கூறிக்கொள்வது என்னவென்றால், அவர்களும் இதிலிருந்து பாடம் பெற வேண்டும், தம் தியாகங்களின் தரத்தை உயர்த்த வேண்டும். ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய ஒரு குத்துபாவில் கூறினார்கள்,
ஏழை மக்கள் எவ்வாறு உள்ளார்கள் என்றால், அவர்கள் தம் ஒரு மாத வருமானத்தில் 45% சந்தாவாக கொடுத்து விடுகிறார்கள். அதாவது அவர்களின் தினசரி உணவை அடிப்படையாக வைத்து அதற்கு ஏற்ப சந்தாக்களுடைய தொகையை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் செல்வந்தர்கள் 1.5% மட்டுமே கொடுக்கிறார்கள். இன்னும் கூறுவதென்றால், இப்பொழுது ஏழைகளில் 100% கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் செல்வந்தர்களோ 1% தான் கொடுக்கிறார்கள். ஆக இந்த வகையில் பார்க்கும்போது ஏழைகளுடைய 100% தொகை செல்வந்தர்களின் மொத்த தொகையை விட மிக குறைவாகத்தான் தெரியும். ஆனால் ஏழைகளின் தியாகத்தின் தரம் மிக உயர்ந்ததாக உள்ளது. ஆகவே இந்த வகையில் செல்வ செழிப்புள்ள மக்களும் தம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஒருபோதும் கடனை வைத்திருப்பதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 700 மடங்காக கொடுப்பதாகவும் அல்லது அதைவிட அதிகமாக கொடுப்பதாகவும் இன்னொரு இடத்தில் திருக்குரானில் அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே எவ்வாறு இருப்பினும் நான் கூறியது போன்று தியாகம் செய்யக்கூடியவர்களின் சில உதாரணங்களை நான் இங்கு எடுத்து கூறுவேன். அதன் மூலமாக அவர்களின் தியாகங்கள் மற்றும் ஈமானின் உணர்வுகள் நமக்கு தெரிய வரும். அதே வேளையில் அவர்கள் மீது உடனடியாக இறங்கி அல்லாஹுடைய அருள்களும் நமக்கு தென்படும். கினி பசாவு என்பது ஆப்பிரிக்காவுடைய ஒரு நாடாகும். அங்குள்ள மெஹமூது சாஹிப் என்பவர் மோட்டார் சைக்கிளுடைய மெக்கானிக்காக உள்ளார். அவரிடம் மிஷனரி சாஹிப் அவர்கள் தெஹ்ரீக் ஜதீத் சந்தா தொடர்பாக கூறிய போது அவர் தம் பையில் இருந்த மொத்த தொகையையும் எடுத்து கொடுத்து விட்டார். அது 10,000 CFA பிராங்காக இருந்தது. அப்பொழுது அவர் வீட்டில் இருந்தார். அவருடைய மருமகள் அவரிடம் வந்து வீட்டில் உணவு செலவுகளுக்காக பணம் கேட்டார். மஹமூது சாஹிப் அவர்களோ மொத்த தொகையையும் தெஹ்ரீக் ஜதீத் சந்தாவுக்காக கொடுப்பதாக எண்ணம் கொண்டு விட்டார். அவர் அனைத்து தொகையையும் சந்தாவாக கொடுத்து விட்டார். அவர் தன்னுடைய மருமகளை பார்த்து, தாங்கள் பொறுமையாக இருங்கள் என்று கூறினார். அப்பொழுது அந்த மருமகள் திரும்பி சென்று விட்டார். மருமகளுக்கு செலவுக்கு எவ்வாறு பணம் கொடுப்பது என்ற கவலையில் இருக்கும்போது அரசாங்கத்தினுடைய ஓர் அலுவலகத்தில் இருந்து போன் வந்தது. நீங்கள் அலுவலகத்திற்கு வாருங்கள் என்று கூறப்பட்டது. அவர் அங்கு சென்றடைந்த போது, நீங்கள் கடந்த ஆண்டு எங்களது மோட்டார் சைக்கிள்களை சரிபார்த்து கொடுத்தீர்கள். அதற்கான தொகையை நாங்கள் கொடுத்திருக்கவில்லை. 1,90,000 CFA பிராங்கை அவர்களிடம் கொடுத்தது. செக்கை வாங்கி கொண்டு பிறகு மஹமூத் சாஹிப் உடனடியாக தம் வீட்டுக்கு வந்தார். தமது மருமகள் மற்றும் வீட்டில் உள்ள மற்றவர்களை அழைத்து, அல்லாஹுடைய வழியில் செலவு செய்ததால் கிடைத்த அருள்களை பாருங்கள். இந்த தொகையை பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. அதை என் இறைவன் கொடுக்க செய்துவிட்டான் என்றார்கள். பிஜி நந்தியுடைய முபல்லை எழுதுகிறார், அஷ்ஃபாக் எனும் ஒரு நண்பர் இவ்வாறு கூறினார்கள். பயணத்தின் போது தெஹ்ரீக் ஜதீத் தொடர்பான என்னுடைய கடந்த வருட குத்வாவை அவர்கள் கேட்டார்கள். அதில் நான் கூறிய சம்பவங்களை கேட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அந்த சம்பவங்கள் அவர்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் வாகனம் ஓட்டும் போது பயணத்தின் போது செக்ரட்டரி தெஹ்ரீக் ஜதீதுக்கு போன் செய்து, என்னுடைய தெஹ்ரீக் ஜதீத் சந்தாவை 2 மடங்காக எழுதி கொள்ளுங்கள் என்றார். அதற்கு பிறகு அவர்கள் பிசினஸ் செய்தார்கள். பிசினஸ் உடைய வருடாந்திர பொருளாதார அறிக்கை ஆயத்தமான போது அந்த வருடம் அவருடைய லாபமும் 2 மடங்காக இருந்தது. அதை கண்டு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த 2 மடங்கு லாபம் எங்களுடைய உழைப்போ முயற்சியினால் கிடைத்ததோ கிடையாது. மாறாக இந்த சந்தாவை 2 மடங்காக ஆக்கியதன் விளைவாக அல்லாவின் அருளால் மட்டுமே கிடைத்ததாகும் என்பது எனது நம்பிக்கையாகும் என்று கூறுகிறார். மாஸ்கோவுடைய முபல்லிக் எழுதுகிறார், கசக்ஸ்தானை சார்ந்த ருஸ்லான் பெக்கினியோ சாஹிப் என்பவர் 14 வருடமாக இவர் மாஸ்கோவில் இருக்கிறார். இவர் முன்னும் கூட பொருள் தியாகத்தின் பக்கம் கவனம் செலுத்தி வந்தார். ஏறக்குறைய 1 வருடத்திற்கு முந்தைய பொருள் தியாகம் தொடர்பான எனது குத்பாவை அவர் கேட்டபோது அவருக்கு அதில் அதிக இன்பம் கிடைத்தது. அவர் கூறுகிறார், தியாகங்கள் செய்யக்கூடிய மக்களுடன் நானும் இணைந்து கொள்கிறேன் என்று அவர் தொடர்ச்சியாக தினசரி வருமானத்திலிருந்து 10% தொகையை சந்தாவுக்காக அனுப்பி வைக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் சதகாவுக்காகவும் மற்றவற்றை சந்தாவுக்காகவும் கொடுத்தார். அவர் 1 வருடம் வரை இதே வழிமுறையை பின்பற்றி வந்தார். முபல்லிக் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட போது கசாக்ஸ்தானை சார்ந்த இவர் கேட்ட முதல் கேள்வி என்னவென்றால்,
எவ்வாறு நான் சந்தா கொடுத்து வருகிறேனோ அவ்வாறே என்னால் அதை தொடர முடியுமா என்பதுதான். ஆக இந்த புரட்சியை தான் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடையே உருவாக்கினார்கள். சந்தா கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கவலை காணப்படுகிறது. தன்சானியாவுடைய அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், அங்குள்ள ஒரு ஜமாத்தில் முகம்மது சானி சாஹிப் என்ற ஒரு நபர் உள்ளார். அவர் வேலை செய்து வருகிறார். அவர் வேலை செய்து வரும் கம்பெனிக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டது. அதன் காரணமாக எல்லா ஊழியர்களுடைய சம்பளத்திலிருந்தும் பிடித்தம் செய்யப்படும் என்று முதலாளி கூறிவிட்டார். அதை கேட்டு இவருக்கு மிகுந்த துக்கம் ஏற்பட்டது. தெஹ்ரீக் ஜதீத் சந்தாவை செலுத்துவதற்கான இறுதி மாதமாக இருந்தது. முஅல்லிம் சாஹிப் அவர்கள் அவரை தொடர்பு கொண்டு சந்தா கேட்டபோது அவர் தனது கஷ்டங்களை வெளிப்படுத்தாமல் இருந்தது மட்டுமின்றி அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவாறு தம் வாக்குறுதியை முழுமையாக செலுத்திவிட்டார். அவர் கூறுகிறார், அடுத்த நாளே அவருடைய முதலாளியுடைய போன் வந்தது. அவருடைய சம்பளம் பிடிக்கப்படாது என்று கூறினார். ஆனால் மற்ற ஊழியர்களுடைய சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டது. ஆனால் இவருடைய சம்பளம் முழுமையாக கொடுக்கப்பட்டது. அவர் கூறுகிறார், நான் தெஹ்ரீக் ஜதீத் சந்தாவை முழுமையாக கொடுத்ததன் காரணமாகத்தான் இது நிகழ்ந்தது என்று அவர் கூறுகிறார். மலாவி எனும் நாட்டில் மாக்கோச்சி மாவட்டத்தை சார்ந்த ஒரு பெண்மணி விவசாயம் செய்து வந்தார். அதன் மூலமாகத்தான் வாழ்க்கை கழிந்தது. அவர் தெஹ்ரீக் ஜதீதுடைய வாக்குறுதியை எழுதினார். ஆனால் செலுத்த முடியவில்லை. நிதியாண்டு முடிவடையும் நேரத்தில் யாராவது வாக்குறுதியை முழுமையாக செலுத்தாமல் உள்ளார்கள் என்றால் செலுத்துங்கள் என்று நினைவூட்டப்பட்ட போது அவர் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார். ஏதாவது வேலை கிடைத்தால் அந்த வருமானத்தை கொண்டு வாக்குறுதியை பூர்த்தி செய்யலாம் என்று அவர் துவாவும் செய்து வந்தார். ஆனால் முயற்சி செய்த பிறகும் அவருக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவர் பள்ளிவாசலில் அஸ்ர் தொழுகையை தொழுதுவிட்டு வீட்டை அடைந்தபோது அவருடைய மகன்வழி பேரன் அவர்களுக்கு 45,000 குவாச்சா தொகையை அன்பளிப்பாக அனுப்பியதாக அவர்களுக்கு தகவல் கிடைத்தது. குவாச்சா என்பது அங்குள்ள கரன்சி ஆகும். ஆகவே அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்கவில்லை. அவர்கள் உடனடியாக முஅல்லிம் சாஹிபிடம் சென்று தாம் கொடுத்த வாக்குறுதியை செலுத்தினார்கள். தம் வாக்குறுதியை முழுமை செய்யக்கூடிய நல்வாய்ப்பு கிடைத்ததற்காக அவர்கள் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். ஏழைகளும் கூட ஒரு கவலையுடன் சந்தா கொடுப்பதை பாருங்கள். தன்சானியாவுடைய அமீர் சாஹிப் கூறுகிறார்கள், சியாங்கா எனும் இடத்தில் உள்ள ஒரு ஜமாத்தில் மரியம் சாஹிபா எனும் ஒரு பெண்மணி உள்ளார். அவர் கூறுகிறார், எனக்கு முஅல்லிம் சாஹிபுடைய போன் வந்தது. தெஹ்ரீக் ஜதீத் பாக்கியை குறித்து அவர் எனக்கு கவனமூட்டினார். வீட்டு செலவுக்காக அப்பொழுது என்னிடம் 10,000 ஷில்லிங் பணம் இருந்தது. அதை நான் சந்தாவாக கொடுத்து விட்டேன். அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொண்டான் என்றால், அதே நாளில் அல்லாஹ் எனக்கு 1,00,000 ஷில்லிங்காக திரும்ப கொடுத்தான். இவை அனைத்தும் சந்தாவுடைய அருள்களாகும் என்று அவர் கூறுகிறார். கினி பசாவை சார்ந்த உஸ்மான் சாஹிப் எனும் புதிதாக பைய செய்த ஒருவர் உள்ளார். அவருடைய வாழ்வில் பல பெரும் பொருளாதார கஷ்டங்கள் இருந்தன. எந்த வியாபாரம் செய்தாலும் அது வெற்றி பெறாமல் இருந்தது. அதே கவலையில் அவர் இரவில் தூங்கினார். அவர் கூறுகிறார், உஸ்மானே, உம்முடைய சந்தாவை முறையாக செலுத்து என்ற ஒரு குரல் எனக்கு கேட்டது. காலை விடிந்த உடனேயே உஸ்மான் சாஹிப் அவர்கள் மிஷனரியிடம் சென்று தம் கனவை கூறினார். அப்போது மிஷனரி அவர்கள் அவருக்கு தெஹ்ரீக் ஜதீத் மற்றும் இதர சந்தாக்களை குறித்து கூறினார்கள். அதை கேட்ட உஸ்மான் சாஹிப் அவர்கள் உடனடியாக தெஹ்ரீக் ஜதீதுடைய சந்தாவை செலுத்தினார். தன்னுடைய அனைத்து சந்தாக்களுடைய பட்டியலையும் தயார் செய்து முறையாக தன்னுடைய சந்தாக்களை கொடுக்க துவங்கினார். எப்போதிருந்து தமது அனைத்து சந்தாக்களையும் முறையாக கொடுக்க ஆரம்பித்தாரோ அப்போதிருந்து அல்லாஹ் அவருடைய ஒவ்வொரு வியாபாரத்திலும் பரக்கத்தை வழங்கினார். அனைத்து வீட்டு பிரச்சனைகளும் நீங்கிவிட்டன. இந்த அனைத்தும் தெஹ்ரீக் ஜதீத் மற்ற சந்தாக்களின் அருள்களே ஆகும் என்று அவருக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது. இது அல்லாஹுடைய நடைமுறையாகும். புதிதாக பைய செய்தவர்களுக்கும் அவன் எவ்வாறு நினைவூட்டுகிறான் என பாருங்கள். அல்லாஹுக்கு செல்வத்தின் தேவை கிடையாது. அவன் வழங்குவதற்காக இவை அனைத்தையும் செய்கின்றான். ஆஸ்திரேலியாவுடைய முரப்பி காம்ரான் சாஹிப் கூறுகிறார்கள், ஓர் இளைஞர் 10 வருடங்களாக சந்தா கொடுக்கவில்லை. நான் அவருடன் அமர்ந்து பொருள் தியாகத்தின் அருள்களை குறித்து அவருக்கு கூறினேன். அதற்கு பிறகு அவர் தனது சந்தாவை கொடுக்க ஆரம்பித்தார். அத்துடன் அவர் தெஹ்ரீக் ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீத் ஆகிய சந்தாக்களையும் கொடுத்து விட்டார்.
கொஞ்ச நாட்கள் கழிந்த பிறகு அவருடைய போன் வந்தது. அவர் கூறினார், அல்லாஹ்வுடைய அருளால் எனக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைத்துள்ளது. இதை நான் முற்றிலும் எதிர்பார்க்கவே இல்லை. இது அல்லாஹ்வுடைய வழியில் தியாகம் செய்ததன் விளைவு மட்டுமே ஆகும் என்று அவர் கூறினார். எவர் 10 வருடங்களாக சோம்பேறித்தனத்தை காட்டினாரோ அவர் இப்பொழுது சந்தா விஷயத்தில் நான் ஒருபோதும் சோம்பேறித்தனத்தை காட்ட மாட்டேன் என்று கூறுகிறார். கேம்பியாவுடைய நியாமினா எனும் கிராமத்தில் உஸ்மான் சாஹிப் எனும் நண்பர் உள்ளார். செக்ரட்டரி தெஹ்ரீக் ஜதீத் அந்த கிராமத்திற்கு சென்றார். சந்தாவை செலுத்துமாறு கவனமூட்டியவாறு, இது சந்தா திட்டம் மட்டுமே ஆகும் என்று நினைக்க வேண்டாம், மாறாக இதனுடைய நோக்கங்களில் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதும் தப்லீக் செய்வதும் உள்ளது என்று கூறினார். நீங்கள் தெஹ்ரீக் ஜதீதில் இணைந்துள்ளீர்கள் என்றால் சந்தா கொடுத்து விட்டோம், வேலை முடிந்து விட்டது என்று கருதக்கூடாது. சந்தா கொடுத்து விட்டீர்கள் தான். அப்படிப்பட்டவர்கள் தம் மார்க்க அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் தப்லீக் களத்திற்கும் வர வேண்டும். கடந்த நாள்களில் நான் குத்தா மற்றும் அன்சாரிடம் உறுதிமொழியும் வாங்கினேன். அதையும் முன்னிறுத்துங்கள். தப்லீக் களத்திலும் நாம் எவ்வளவோ முன்னால் வர வேண்டிய தேவை உள்ளது. பொருள் தியாகம் செய்துவிட்டு நாம் நம் கடமையை நிறைவேற்றி விட்டோம் என்று நினைக்கக்கூடாது. தெஹ்ரீக் ஜதீதின் ஒரு நோக்கம் தப்லீகும் ஆகும். மிக பெரும் நோக்கமாக இதுதான் உள்ளது. இதற்காகத்தான் இந்த சந்தா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் கூறுகிறார், அதை கேட்டு நான் மிகுந்த தாக்கத்திற்கு உள்ளானேன். நான் பையத் செய்து ஜமாத்தில் இணைய வேண்டும் என்று தீர்மானம் எடுத்ததோடு மட்டுமின்றி அவர் அப்போது வரை பையத் செய்திருக்கவில்லை. தெஹ்ரீக் ஜதீதின் நோக்கங்களை அறிந்து கொண்ட பிறகு பையத் செய்து ஜமாத்தில் இணைய வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்தது மட்டுமின்றி 150 டல்லாசியை தெஹ்ரீக் ஜதீத் சந்தாவாக வாக்குறுதியும் கொடுத்து விட்டார். அந்த தொகையை செலுத்தியும் விட்டார். அவர் கூறுகிறார், சந்தா செலுத்திய பிறகு அவர் தமக்குள் ஒரு தூய மாற்றத்தை உணர்கிறார். இப்பொழுது நான் அகமதிகள், அகமதி அல்லாதோர் ஆகியோரிடத்தில் இஸ்லாம் அகமதியத்துடைய தப்லீக் செய்து வருகிறேன். அத்துடன் இப்பொழுது நான் முறையாக கட்டாய சந்தாவையும் செலுத்தி வருகிறேன் என்று கூறுகிறார். ஒரு பெண்மணி எழுதுகிறார், இவரும் கேம்பியாவை சார்ந்தவர்தான். நான் சந்தா கொடுக்க ஆரம்பித்தது முதல் நான் எனக்குள்ளும் எனது பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு தூய மாற்றத்தை உணர்கிறேன். ஒரு தேவையையும் அல்லாஹ் நிறைவேற்றி வருவதை நாங்கள் காண்கிறோம். அல்லாஹுக்காக அவனது வழியில் நன்மை, தியாகம் ஆகியவற்றை செய்வது அல்லாஹுடைய அருள்களுக்கு வாரிசாக்கி கொண்டே செல்லும். கினி கொனாக்ரி என்பது ஆப்பிரிக்காவுடைய நாடாகும். அங்குள்ள லோக்கல் மிஷனரி கமாரா சாஹிப் கூறுகிறார், எந்த கிராமத்தில் அவர் நியமிக்கப்பட்டிருந்தாரோ அங்கு சந்தாவை வசூலிப்பதற்காக சுற்றுப்பயணம் செய்தார். புதிதாக பையத் செய்த ஒரு இமாமுடைய மனைவியிடம் சந்தா கேட்டபோது அப்பெண்மணி 5000 கினி பிராங்க் தொகையை கொண்டு வந்து வானத்தை நோக்கி கையை உயர்த்தியவாறு, அல்லாஹ்வே, என்னிடத்தில் இந்த தொகை மட்டுமே உள்ளது. இதை நான் உன் வழியில் கொடுக்கிறேன். இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறி அதை சந்தாவாக கொடுத்து விட்டார். புதிதாக பையத் செய்த பெண்மணியாக இருந்தார். ஆப்பிரிக்காவில் தொலைதூரத்தில் உள்ள இடங்களில் வசிப்பவராக இருந்தார். லோக்கல் மிஷனரி சாஹிப் கூறுகிறார், நான் கிராமத்தில் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு திரும்பி வந்தபோது 5000 கினி பிராங்க் சந்தாவாக கொடுத்த அந்த பெண்மணி மிகவும் மகிழ்ச்சியுடன், இன்று நான் அல்லாஹுடன் செய்த பேரத்தில் எனக்கு மிகுந்த லாபம் கிடைத்தது என்று கூறினார். அவர் கூறுகிறார், நீங்கள் சென்ற பிறகு அல்லாஹ் எனக்கு ஓர் உறவினர் மூலமாக 80,000 கினி பிராங்க் தொகையை அனுப்பி வைத்தார். அது நான் செய்த தியாகத்தை விட எத்தனையோ மடங்கு அதிகமாகும் என்று கூறினார். கினி குனாக்ரியிலிருந்து லோக்கல் மிஷனரி ஜாலோ சாஹிப் கூறுகிறார், தெஹ்ரீக் ஜதீத் தொடர்பாக 10 நாள் கொண்டாடப்பட்ட போது கோன்தாயா என்னும் ஒரு கிராமத்தில் மொல்லிம் சாஹிப் அவர்கள் சந்தா வசூலிப்பதற்காக சென்றடைந்தார். ஷேகு எனும் புதிதாக பையத் செய்த ஒருவர் 30,000 கினி பிராங்கை தெஹ்ரீக் ஜதீத் சந்தாவாக வாக்குறுதி கொடுத்திருந்தார். சந்தா கொடுக்குமாறு அவருக்கு கவனமூட்டப்பட்ட போது அவர், என்னிடத்தில் இன்று வீட்டு செலவுக்காக மொத்தம் 30,000 தொகைதான் உள்ளது. ஆனால் நான் இதை அல்லாஹுடைய வழியில் எடுத்துக் கொடுக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். அடுத்த நாள் அந்த நபர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் போன் செய்தார். அல்லாஹ் எனது தியாகத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். சந்தா செலுத்தி சில மணி நேரங்கள் தான் கடந்திருந்தது. என்னுடைய மகன் எனக்கு 3 லட்சம் கினி பிராங்கை வீட்டு செலவுக்காக அனுப்பி வைத்துள்ளான் என்று அவர் கூறினார்.
அவர் கூறுகிறார், இந்த சம்பவத்திற்கு பிறகு அல்லாஹ் எனது ஈமானை நன்கு உறுதிப்படுத்திவிட்டான். எங்களிடமிருந்து ஜமாத்து சந்தாவை வசூல் செய்கிறது என்றால் அது அல்லாஹுடைய வழியில்தான் செலவு செய்யப்படுகின்றது. இப்பொழுது நான் இவ்வாறே தியாகம் செய்து வருவேன் என்று கூறினார். அவருக்கு இப்போது எப்படிப்பட்ட நிம்மதி கிடைத்து விட்டது என்றால், அல்லாஹ் வழங்கியுள்ளான் என்றால் அந்த சந்தா தொகை சரியான முறையில் செலவு செய்யப்பட்டுள்ளது, அது வீணாகவில்லை என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டுவிட்டது. கசாக்ஸ்தானை சார்ந்த ஒரு நண்பர் பைகா மிர்ஸ் வேவ் சாஹிப் என்பவர் சந்தாவில் முறையாக பங்கெடுத்து வந்தார். அவர் கூறுகிறார், ஜூன் மாதத்தில் நான் வேலையில் இருந்து ஓய்வு கொடுக்கப்பட்டு விட்டேன். என்னுடைய சம்பளம் அனைத்தையும் என் முதலாளி எனக்கு கொடுத்து விட்டார். இப்பொழுது நான் பென்ஷனில் தான் உள்ளேன். வேலையை விட்டு வெளியேறிய சில மாதத்திற்கு பிறகு சில நோய்களின் காரணமாக விலை மதிப்புள்ள மருந்துகளையும் மற்ற பொருள்களையும் வாங்க வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டது. ஆனால் பொருளாதார நிலை சரியில்லாததன் காரணமாக நான் மிகுந்த கவலையில் இருந்தேன். அடுத்த நாள் நான் தெருவில் சென்று கொண்டிருக்கும் போது என்னுடைய கிரெடிட் கார்டை செக் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு தோன்றியது. என்னுடைய கிரெடிட் கார்டு காலியாகத்தான் இருக்கும், அதில் ஒன்றும் இருக்காது, அதில் பணம் இருக்க வாய்ப்பு இல்லை என்று நான் அறிந்திருந்தாலும் அதை செக் செய்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. நான் அதை செக் செய்து பார்த்தபோது என் வியப்புக்கு அளவே இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த கார்டில் 1,90,000 உள்ளூர் கரன்சி வரவு வைக்கப்பட்டிருந்தது. நான் வியப்பில் இருந்தேன். அல்லாஹ்வுக்கு எண்ணற்ற நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தேன். எவ்வித காரணமும் கூறாமல் அந்த கம்பெனி என்னுடைய அக்கவுண்டில் அந்த தொகையை டிரான்ஸ்ஃபர் செய்திருந்தது. அதற்கு பிறகு அவர் கம்பெனிக்கு ஃபோன் செய்து காரணத்தை கேட்டு தெரிந்து கொண்ட போது கம்பெனியுடைய முதலாளி அவருடைய நேர்மை மற்றும் உண்மையின் காரணமாக அன்பளிப்பாக அதை அனுப்பி வைத்திருந்தது தெரிய வந்தது. இந்த அனைத்தும் தஹ்ரீக் ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீத் சந்தாக்களை முறையாக செலுத்தி வந்ததன் விளைவே ஆகும் என்று அவர் கூறுகிறார். மலேசியாவில் இருந்து வக்ரா சாஹிப் எனும் நண்பர் ஒருவர் கூறுகிறார், என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் என்னவென்றால் 2016-2017க்கு இடைப்பட்ட ஆண்டில் நான் தஹ்ரீக் ஜதீதுக்காக 1000 ரிங்கிட் தொகையை வாக்குறுதியாக கொடுத்திருந்தேன். அக்காலகட்டத்தில் நான் என்னுடைய பொருளாதார நிலையின் காரணமாக செலுத்த முடியாமல் இருந்தேன். அந்நேரத்தில் உண்மையிலேயே கஷ்டமாக இருந்தது. என்னுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டிருந்தது. நான் கவலையில் இருந்தேன். வாக்குறுதியை முழுமையாக செலுத்தி விடலாம் என்று நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆனால் அந்த தொகையை திரட்ட முடியாமல் இருந்தேன். என்னுடைய எண்ணம் உண்மையானது என்றால், ஜமாத் உண்மையில் நிலைத்துள்ளது என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எளிதை உருவாக்கி விடுவான் என்று நான் துவா செய்து கொண்டிருந்தேன். வாக்குறுதியை செலுத்துவதற்குரிய இறுதி நாளுக்கு முந்தைய நாள் தற்செயலாக வியாபாரத்தில் இருந்து ஒரு தொகை வருமானமாக கிடைத்தது. அது எவ்வளவு என்று பார்த்தபோது 1000 ரிங்கிட்டாக இருந்தது. நான் எதை பற்றியும் சிந்திக்காமல் செக்ரட்டரி மாலுடைய வீட்டுக்கு சென்றேன். அவரிடம் 1000 ரிங்கிட்டை கொடுத்து விட்டேன். இந்த சம்பவத்திற்கு பிறகு எனக்கு ஜமாத்தின் மீது முழுமையான நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. நம்முடைய நோக்கங்கள் ஜமாத் மற்றும் இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்காக தூய்மையாக இருக்கும் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக அசாதாரணமான முறையில் எளிமைகளை உருவாக்கி விடுவான் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. இது உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் வசிக்கக்கூடிய அகமதிகளின் சிந்தனையாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் இடையில் ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவு உள்ளன. ஆனால் அல்லாஹ் இவ்வாறு ஈமானை உறுதிப்படுத்துகின்றான். ஜமாத்துடைய உண்மைத்துவத்தையும் அவர்கள் மேல் வெளிப்படுத்துகின்றான். அவர்களுடைய ஈமானையும் உறுதிப்படுத்துகின்றான். ஜெர்மனியைச் சேர்ந்த நண்பர் ஒருவர் கூறுகிறார், என்னுடைய நிறுவனத்தில் பொருளாதார சூழ்நிலை மோசமடைந்ததன் காரணமாக வேலை நேரம் குறைந்து விட்டது. அதன் காரணமாக என்னுடைய வருமானமும் குறைந்து விட்டது. தஹ்ரீக் ஜதீதுடைய செமினார் நடந்து கொண்டிருந்த நாளில் ஈமானுக்கு ஒளியூட்டுகின்ற சம்பவங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நான் என் உள்ளத்தில் இன்னும் கூடுதலாக 500 யூரோ செலுத்துவேன் என்று அல்லாஹ்விடம் வாக்குறுதி செய்து கொண்டேன். அவர் துவாவுக்காக எனக்கும் கடிதம் எழுதினார். அவரும் துவா செய்தார். அல்லாஹ் அருள் செய்தான். தஹ்ரீக் ஜதீதுக்காக வாக்குறுதி அளித்த தொகையை முதலில் செலுத்தினார். அதற்கு பிறகு கூடுதலாக 600 யூரோவை செலுத்தக்கூடிய நல்வாய்ப்பு கிடைத்தது. சில நாட்களுக்கு பிறகு வேறொரு நிறுவனத்தில் இருந்து போன் வந்தது. நீங்கள் முதலில் பணியாற்றிய நிறுவனத்தை விட்டுவிட்டு எங்களிடம் வேலை செய்தால் அந்த நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்த சம்பளத்தை விட 1000 யூரோ
அதிகமாக கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டது. நான் நன்கு சிந்தித்த பிறகு இந்த புதிய நிறுவனத்தில் வேலை செய்யலாம் என்று தீர்மானித்தேன். அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி என்னிடம், தாங்கள் முந்தைய பணியை விட்டுவிட்டு எங்களுடன் பணியாற்ற வந்துள்ளீர்கள், ஆகவே 3 மாதம் வரை ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக 2000 யூரோவும் 3 தவணைகளாக போனஸ் கொடுக்கப்படும் என்று கூறினார். வேலையை பற்றி கூறும்போது வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் விடுமுறை கொடுக்கப்படும் என்று கூறினார். இவ்வாறு அல்லாஹ்வின் அருளால் தெஹ்ரீக் ஜதீதில் அதிகமாக தியாகம் செய்ததன் விளைவாக என்னுடைய வருமானம் அதிகரித்தது மட்டுமின்றி ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்கும் நிரந்தரமான ஏற்பாடு ஆகிவிட்டது. ஐவரி கோஸ்டுடைய முபல்லிக் எழுதுகிறார், தெஹ்ரீக் ஜதீதுடைய சந்தாவை வசூல் செய்வதற்கு பொலிசோ என்ற கிராமத்திற்கு சென்று சந்தா பற்றி கூறினோம். வயதான ஒருவர், அவர் மிகவும் ஏழையாக இருந்தார். அவருடைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது 200 அல்லது 300 பிராங்கு கொடுத்தால் கூட பெரிய விஷயம்தான் என்று நாங்கள் நினைத்தோம். அவர் எழுந்து வீட்டுக்கு சென்றார். தன்னுடைய சந்தாவை கொண்டு வந்தது மட்டுமின்றி தன்னுடன் தன் மகனையும் அழைத்து வந்து, நீயும் சந்தா கொடு என்று கூறினார். அந்த வயதானவர் 2000 பிராங்க் சந்தாவாக கொடுத்தார். அது அவருடைய பொருளாதார நிலையை பார்க்கும்போது மிக பெரும் தொகையாக இருந்தது. அவருடைய மகனும் 500 பிராங்க் கொடுத்தார். இதுதான் செல்வத்தை நேசிப்பதை காட்டிலும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய உணர்வாகும். செனிகால் என்பது ஆப்பிரிக்காவுடைய ஒரு நாடாகும். முஅல்லிம் சாஹிப் கூறுகிறார், முகமது அஞ்சாயே சாஹிப் என்பவர் ஓர் ஏழையாவார், ஆனால் களப்பற்ற அகமதியாவார். அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டிருந்தார். டாக்டர் எழுதி கொடுத்த மருந்துகளை வாங்குவதற்கு 15,000 CFA பிராங்குடைய தேவை இருந்தது. அந்த தொகை அவரிடம் இருக்கவில்லை. அவர் தன்னுடைய ஒரு நண்பரிடம் இருந்து கடன் வாங்குவதற்காக சென்றார். அவரிடம் கடன் வாங்கினார். அப்பொழுது தொழுகைக்கான நேரம் ஆகிவிட்டது. தொழுகையை நிறைவேற்றுவதற்காக மிஷன் ஹவுஸுக்கு வந்தார். தன்னுடைய மனைவியுடைய உடல்நிலை தொடர்பாக முஅல்லிம் சாஹிபிடம் கூறினார். முழுமையான விவரத்தை கூறவில்லைதான். கூறுவதற்கு முன்பே முஅல்லிம் சாஹிப் தன்னுடைய பேச்சை ஆரம்பித்து விட்டார். தெஹ்ரீக் ஜதீதின் 10 நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதை குறித்து முஅல்லிம் சாஹிப் அவர்கள் பேச்சை ஆரம்பித்தார்கள். இறை வழியில் தியாகம் செய்யுங்கள், அல்லாஹ் எளிதை உருவாக்கி விடுவான் என்று கூறினார். எவ்வாறு இருப்பினும் அவர் தன்னுடைய கட்டாய நிலையை எடுத்து கூறி, 2-3 நாட்களுக்கு பிறகு நான் செலுத்தி விடுவேன். இப்பொழுது எனக்கு கட்டாய சூழ்நிலை உள்ளது. தற்போது மனைவிக்கு மருந்து வாங்குவதற்காக கடன் வாங்கி வந்துள்ளேன் என்று கூறினார். எவ்வாறு இருப்பினும் அவர் மிஷன் ஹவுஸை விட்டு புறப்பட்டு சென்றார். சில நிமிடங்கள் தான் கழிந்திருக்கும். அவர் திரும்பி வந்தார். அவர் கூறினார், மிஷன் ஹவுஸில் இருந்து புறப்பட்ட போது முஅல்லிம் சாஹிப் அவர்கள் என்னிடம் சந்தா தொடர்பாக பேசினாரே, நான் ஒன்றும் கொடுக்கவில்லையே என்ற சிந்தனை எனக்கு தோன்றியது. அதை நினைத்து எனக்கு மிகவும் மன கஷ்டமாக இருந்தது. ஆகவே இந்த 5000 CFA பிராங்கை தெஹ்ரீக் ஜதீதுக்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நான் அவசியமான மருந்துகளை மட்டும் வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு ரசீதை வாங்கி கொண்டு புறப்பட்டு சென்று விட்டார். மிஷன் ஹவுஸை விட்டு புறப்பட்டு பார்மசி வரை கூட சென்றடைந்திருக்கவில்லை. அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு நபர் கூறினார், நான் ஒரு பெட் வாங்க விரும்புகின்றேன், தங்களுக்கு 50,000 CFA பிராங்க் போன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் செய்கிறேன். உங்களுடைய மனைவியின் உடல்நிலை சரியானவுடன் எனக்கு பெட் செய்து தாருங்கள், மீத தொகையை பிறகு நான் கொடுக்கிறேன் என்று கூறினார். பார்மசிக்கு சென்று கொண்டிருந்த அவர் அங்கு செல்லாமல் அவர் மிஷன் ஹவுஸுக்கு மீண்டும் திரும்பி வந்தார். முஅல்லிம் சாஹிபுக்கு இந்த அனைத்து சம்பவங்களையும் எடுத்து கூறினார். சந்தாவின் காரணமாக இறைவன் சிறப்பான முறையில் அருள் செய்துள்ளான். எனது தேவையை விட அதிகமாக எனக்கு கிடைத்து விட்டது என்று கூறினார். செனிகாலில் முஅல்லிம் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், வாகன் சாஹிப் என்ற ஒரு களப்பற்ற நண்பர் தெஹ்ரீக் ஜதீது சந்தாவாக 10,000 CFA பிராங்க் வாக்குறுதி கொடுத்திருந்தார். தெஹ்ரீக் ஜதீதுடைய ஆண்டு முடிய போகிறது, உங்களுடைய சந்தா பாக்கி உள்ளது என்று அவருக்கு கூறப்பட்டது. அதற்கு அவர், இப்போது என்னிடம் பணம் இல்லையே, ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், காலக்கெடு முடிவடைவதற்கு முன்பே செலுத்தி விடுவேன், என்னுடைய உடைகளை விற்றாவது நான் செலுத்தி விடுவேன் என்று கூறினார். இது அந்த மக்களுடைய உணர்வாக இருக்கிறது. முஅல்லிம் சாஹிப் கூறுகிறார்கள், சில நாட்களுக்கு பிறகு அவரே எனது வீட்டிற்கு வந்தார். என்னுடைய தெஹ்ரீக் ஜதீத் சந்தாவை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். சந்தா கொடுக்க வேண்டுமே என்ற மிகுந்த கவலை இருந்தது. இன்று என் மகள்
நான் எதிர்பார்த்திராத வகையில் எனக்கு பணத்தை அனுப்பியுள்ளார். ஆகவே முதலில் நான் சந்தா கொடுப்பதற்காக வந்துவிட்டேன் என்று கூறினார். இவ்வாறான களப்பற்றவர்கள் ஜமாத்தில் இருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் பொருட்படுத்துவது கிடையாது. நைஜீரியாவுடைய அமீர் சாஹிப் கூறுகிறார்கள், ஒரு முஅல்லிம் சாஹிப் இருக்கிறார். அவருடைய மனைவி குடும்பத்தை பராமரிக்கும் பெண்மணி ஆவார். அவருக்கு இந்த வருமானமும் கிடையாது. முஅல்லிம் சாஹிப் தான் அவருடைய தஹ்ரீக் ஜதீத் சந்தாவையும் செலுத்தி வருகிறார். இது பற்றி அவருடைய மனைவிக்கு தெரிய வந்தபோது, இந்த வருடம் எனது சந்தாவை நானே கொடுத்துக் கொள்கிறேன், என்னுடைய வாக்குறுதியாக 8000 CFE பிராங்கை எழுதி கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். அவருடைய கணவரான முஅல்லிம் சாஹிப், நீங்கள் எவ்வாறு செலுத்துவீர்கள் என்று கேட்டபோது, என்னுடைய தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது என்று அவர் கூறினார். பிறகு அவ்வாறே நிகழ்ந்தது. சில நாட்கள் கடந்த பிறகு அக்கம்பக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணி அவரிடத்தில் வந்து, உங்களுக்கு துணி தைக்க தெரியும் என்றால் என்னுடைய துணிகளை தைத்து தாருங்கள் என்று கூறி அத்துடன் 3000 CFE பிராங்கை அட்வான்ஸாகவும் கொடுத்து விட்டார். அதை அவர் உடனடியாக தஹ்ரீக் ஜதீதுக்காக செலுத்திவிட்டார். அதற்கு பிறகு அவருக்கு எந்த அளவு வேலைகள் வந்தது என்றால், அவர் மிக எளிதாக தன்னுடைய சந்தாவை முழுமையாக செலுத்திவிட்டார். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த திட்டத்தை ஆரம்பித்த போது பெண்கள் அன்னாரிடம், தாங்கள் எங்களிடம் 5 ரூபாய் அல்லது 10 ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டுள்ளீர்கள். ஒரே தவணையாக இவ்வளவு பெரிய தொகையை எங்களால் கொடுக்க முடியாது. ஆகவே மாதம் 1 ரூபாய் 2 ரூபாய் என்று நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுக்கு அதற்கான அனுமதியை தாருங்கள் என்று அப்போது இருந்த பெண்கள் கேட்டார்கள். அப்போது காட்டப்பட்ட அந்த உணர்வு இன்றும் நிலைத்திருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள மக்களிடமும் இந்த உணர்வு காணப்படுகிறது. கலீஃபாவுடைய குரலை நேரடியாக அவர்கள் கேட்கிறார்கள் தான், ஆனால் அவர்களுக்கு அது புரிவதில்லை. அவர்களில் சிலருக்கு அந்த மொழியும் தெரிவதில்லை. ஆனால் களப்பற்ற தன்மையில் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். செனிகாலில் இருந்து முஅல்லிம் சாஹிப் எழுதுகிறார்கள், தாம்பாகுண்டா எனும் இடத்தில் உள்ள ஜமாத்தில் சயீதி சாஹிப் என்பவர் உள்ளார். அவரிடத்தில் ஆடு மாடுகளுடைய சொந்த மந்தை உள்ளது. அவர் போன் செய்து தஹ்ரீக் ஜதீத் என்றால் என்ன என்று கேட்டார். அவர் அகமதியிடமிருந்து தஹ்ரீக் ஜதீத் சந்தா கொடுக்க வேண்டும் என்பதை கேள்விப்பட்டிருப்பார். முஅல்லிம் சாஹிப் அவர்கள் விளக்கமாக அவருக்கு கூறினார். அந்நாட்களில் தஹ்ரீக் ஜதீதுடைய 10 நாள் கொண்டாடப்பட்டு வருவதாகவும் அவருக்கு கூறப்பட்டது. அவருடைய தந்தை பெரும் செல்வந்தராக இருந்தார். ஆனால் அவர் ஜகாத் மற்றும் இறைவழியில் செலவு செய்யும் விஷயத்தில் பலவீனமானவராக இருந்தார். ஆனால் மௌலவிகளுக்காக சந்தா கொடுத்து வந்தார் என்று அவர் கூறினார். அவருடைய தந்தையின் மரணத்திற்கு பிறகு போதுமான அளவுக்கு கால்நடைகள் இவருடைய பங்கில் வந்தன. அவருடைய தந்தையின் மரணத்திற்கு பிறகு போதுமான அளவுக்கு கால்நடைகள் இவருடைய பங்கில் வந்தன. ஆனால் இவருக்கும் இறை வழியில் செலவு செய்வதன் பக்கம் கவனம் உருவாகவில்லை. முஅல்லிம் சாஹிப் அவர்கள் அவருக்கு ஜகாத் மற்றும் இதர சந்தாக்களின் பக்கம் கவனம் ஊட்டிய போது, அவர் ஒரு மாட்டையும் 2 செம்மறி ஆடுகளையும் சந்தாவாக கொடுத்து, அதில் ஒரு செம்மறி ஆடு குறிப்பாக தஹ்ரீக் ஜதீதுக்கு என்று கூறினார். அதற்கு 7 நாட்கள் கழிந்த பிறகு அவருக்கு ஒரு கனவு வந்தது. கால்நடைகளில் ஒரு குறிப்பான தொற்று நோய் பரவுகிறது. அதன் காரணமாக உடலில் இருந்து நீர் வெளியேறிவிடும், கால்நடை இறந்துவிடும் என்று கூறப்பட்டது. அவர் சொந்தமாக ஒரு பெரும் மந்தைக்கு முதலாளியாக இருந்தார். தன்னிடமும் கால்நடைகள் உள்ளதே என்று கனவில் அவர் மிகவும் கவலைப்பட்டார். துவாவும் செய்தார். இறைவா, என்னுடைய கால்நடைகளை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார். அப்போது கனவிலேயே உரத்த குரலில் அவரிடம், தஹ்ரீக் ஜதீதின் காரணமாக உம்முடைய கால்நடைகள் பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறப்பட்டது. அந்த கனவிலேயே அவர் ஒரு பேப்பரை பார்த்தார். அதில் முதல் வரியில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருந்தது. அவருடைய பெயரும் எழுதப்பட்டிருந்தது. அவர் கண் விழித்த போது முஅல்லிம் சாஹிபுக்கு போன் செய்தார். கனவை கூறினார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரசீதை நீங்கள் பாருங்கள். அதில் முதல் வரியில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் படியுங்கள். அதற்கு கீழே உங்களுடைய பெயரும் எழுதப்பட்டுள்ளது என்று முஅல்லிம் சாஹிப் அவருக்கு கூறினார். அதை தவிர அவருக்கு வேறு எதுவும் படிக்க தெரியாது. அதற்கு கீழே தஹ்ரீக் ஜதீதுடைய சந்தா எழுதப்பட்டிருந்தது. ஆக எவ்வாறு இருப்பினும் அவர் கூறுகிறார், நான் ரசீதை பார்த்தபோது கனவில் நான் கண்டது நினைவுக்கு வந்தது. நிச்சயமாக இது எனது ஈமானை வலுப்படுத்துவதற்கு காரணமாக அமைந்தது.
என்று அவர் கூறுகிறார். வினோதமான வழிமுறைகளின் மூலமாக அல்லாஹும் எவ்வாறு வழிகாட்டுகிறான் என பாருங்கள். ஷியாங்கா தன்சானியாவுடைய மொல்லிம் சாஹிப் எழுதுகிறார், ஒரு ஜமாத்தில் உள்ள புதிதாக பையத் செய்த ரமலான் சாஹிப் என்பவர் தஹ்ரீக் ஜதீத் சந்தாவுக்காக குறிப்பிட்ட பெரும் தொகையை வாக்குறுதியாக கொடுத்தார். அவருடைய வாழ்வாதாரமாக விவசாயம் இருந்தது. மழை பெய்யாததன் காரணமாக பல விவசாயிகளின் பயிர்கள் நன்கு வளரவில்லை. ரமலான் சாஹிப் அவர்கள் கூறுகிறார், தஹ்ரீக் ஜதீதுக்காக நான் கொடுத்த வாக்குறுதியை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்று எல்லா நேரமும் அதே கவலையில் தான் இருந்தேன். அதே கவலையில் இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய அன்பருடைய போன் வந்தது. அவருடன் நீண்ட காலமாக தொடர்பு இல்லாமல் இருந்தது. அந்த அன்பர் கூறினார், நான் உங்களுக்கு கொஞ்சம் தொகையை அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் உங்களது வீட்டு செலவுக்காக உணவுக்காக பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அவருக்கு அந்த தொகை கிடைத்தவுடன் அவர் நேரடியாக செக்ரட்டரி மாலிடம் சென்றார். தம்முடைய வாக்குறுதியை செலுத்தினார். கொஞ்சம் கூடுதலாகவும் சந்தா கொடுத்தார். இந்த அனைத்தையும் அல்லாஹ் என் உதவிக்காக வழங்கியிருக்கின்றான். அதன் மூலமாக நான் தஹ்ரீக் ஜதீதுடைய வாக்குறுதியை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அவர் கூறுகிறார். ஆக இது புதிதாக இணையக்கூடிய மக்களின் தியாகங்களின் தரமாக உள்ளது. ஒரு பக்கம் ஜமாத்தின் எதிரிகள் ஜமாத்தை அழிப்பதற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். இன்னொரு பக்கம் அல்லாஹ் புதிய அகமதிகளின் உள்ளங்களில் ஜமாத்திற்காக தியாகத்தின் உணர்வை உருவாக்கி வருவதையும் பாருங்கள். பிறகு அவன் அவர்களுக்கு வழங்கவும் செய்கின்றான். எதிரிகள் ஊதி அணைப்பதால் அல்லாஹ்வால் ஏற்றப்பட்ட இந்த விளக்கு அணைந்து விடுமா என்ன? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவர்கள் அழுத்தம் கொடுக்கட்டும். தோல்வி மட்டுமே எதிரிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. தோல்வி மட்டுமே எதிரிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. உலகின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலெல்லாம் ஜமாத் தியாகங்களின் உதாரணத்தை நிலைநாட்டியவாறு முன்னேறி கொண்டே செல்கிறது. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஹ்ரீக் ஜதீத் திட்டத்தை ஆரம்பித்ததன் காரணம் என்னவென்றால், ஜமாத்திற்கு எதிராக எல்லா புறமும் எதிர்ப்பு ஏற்பட்டது. எந்த அளவுக்கென்றால் அரசாங்க அதிகாரிகளும் எதிரிகளுக்கு பின்னால் இருந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். தஹ்ரீக் ஜதீதுடைய நோக்கமே என்னவென்றால், தப்லீக் செய்து ஜமாத்தை வளர்க்க வேண்டும், உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் ஜமாத்தின் மூலமாக இஸ்லாத்தின் கொடி பறக்க வேண்டும் என்பதாகும். ஆகவே அஹ்மதியா ஜமாத் மூலமாக இஸ்லாத்தின் மடிக்குள் வந்த மக்கள் ஈமான் மற்றும் தியாகத்தின் முன் உதாரணங்களை நிலைநாட்ட முயற்சி செய்து வருகிறார்கள். எண்ணற்ற சம்பவங்கள் உள்ளன. அவை அனைத்தையும் தற்போது இங்கு எடுத்து கூற இயலாது. தஹ்ரீக் ஜதீத் தொடர்பாக கூடுதலாக அதனுடைய வரலாறு மற்றும் பின்னணியை குறித்தும் நான் கூற விரும்புகின்றேன். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஜமாத்திற்கு எதிராக நாலாபுரமும் குழப்பமும் கூச்சலும் எழுந்து கொண்டிருந்தன. குறிப்பாக அகராரிகள் குழப்பத்தை உருவாக்குவதற்காக தம் முழு அழுத்தத்தையும் கொடுத்தார்கள். அகமதியத்தை பூமியிலிருந்து துடை தெரிந்து விடுவோம், காதியானுடைய பெயரையும் அடையாளத்தையும் அழித்து விடுவோம், காதியானை நிர்மூலமாக ஆக்கிவிடுவோம் என்பதே அவர்களின் முழக்கமாக இருந்தது. எந்த அளவுக்கென்றால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அருளுக்குரிய கல்லறை மற்றும் புனித இடங்களை அவமதிப்பதற்கு திட்டங்களை கூட வகுத்து விட்டார்கள். அரசாங்கம் சார்பாகவும் எதிரிகள் சார்பாகவும் அதிகமான கவனம் இதன் பக்கமே இருந்தது. அப்போது ஆங்கிலேய ஆட்சி இருந்த போதிலும் குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பதிலாக அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டு வந்தது. அந்த சூழ்நிலையில் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமாத்துக்கு முன்னால் ஒரு திட்டத்தை எடுத்து வைத்தார்கள். பொருள் தியாகத்தின் பக்கம் கவனமூட்டினார்கள். இது 1934ஆம் ஆண்டு நடந்த விஷயங்களாகும். நவம்பர் மாதத்தில் அன்னார் சில குத்துபாக்களை கொடுத்தார்கள். அதில் முன்னுரையாகவும் பின்னணியாகவும் சில விஷயங்களை எடுத்து கூறி தாம் ஏன் இந்த திட்டத்தை எடுத்து வைக்கிறேன் என்று கூறினார்கள். முழுமையாக அன்னார் எடுத்து கூறவில்லை, ஆரம்பம்தான் செய்தார்கள். அப்போது ஜமாத்தில் இருந்த களப்பட்டவர்கள் எல்லாவித தியாகங்களை செய்வதற்காகவும் ஆயத்தமாக இருப்பதாக அன்னாருக்கு கடிதங்களை எழுத ஆரம்பித்து விட்டார்கள். அதை கண்டு அன்னார் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவாறு, இந்த விளக்கத்தை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், அனைவரும் ஆயத்தமாக வேண்டும். ஏனென்றால் சில சமயங்களில் தியாகங்கள் நீண்ட காலம் செய்ய வேண்டியது வருகிறது. பெண்களும் குழந்தைகளும் அதற்காக ஆயத்தமாக வேண்டியது வருகிறது. இது ஆண்களுடைய வேலை மட்டுமின்றி பெண்களும் தம் பொறுப்புகளை புரிய வேண்டியது உள்ளது என்று கூறினார்கள். அந்த திட்டம் அப்போது ஒவ்வொரு அகமதியின் மீதும் வலியுறுத்தப்படவில்லைதான். ஆயினும் களப்பற்ற தன்மை மற்றும் நன்றி உணர்வின் வெளிப்பாட்டை
அசாதாரண முறையில் ஜமாத் வெளிப்படுத்தியது. எவ்வாறு இருப்பினும் 1934ஆம் ஆண்டு அன்னார் முறையாக ஒரு சந்தா திட்டத்தை அறிவித்தார்கள். எதிரிகளுடைய சதி திட்டங்களுக்கு நாம் பதிலடி கொடுக்க வேண்டும். அவர்களை போன்று குழப்பம் செய்து கிடையாது, மாறாக தப்லீக் செய்து நாம் பதிலடி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் முழுமையான முறையில் தப்லீகின் உரிமையை செலுத்தாதன் காரணமாகவே எதிரிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. தப்லீக் தொடர்பாக எந்த அளவு நிதானமாக யோசித்து திட்டம் வகுத்து இருக்க வேண்டுமோ அந்த அளவு நாம் செய்யவில்லை. அகமதியத்தின் தூது செய்தியை உலகின் மூலை முடுக்குகள் வரை கொண்டு சேர்ப்பதற்காக எந்த அளவு முயற்சி செய்திருக்க வேண்டுமோ அது செய்யப்படவில்லை. அதனுடைய உரிமை எந்த அளவு செலுத்தப்பட்டிருக்க வேண்டுமோ அந்த அளவு செலுத்தப்படவில்லை என்று அன்னார் கூறினார்கள். அன்னார் அப்போது ஜமாத்திற்கு முன் ஒரு திட்டத்தை எடுத்து வைத்தார்கள். அதில் தமது சீர்திருத்தம் மற்றும் தியாகங்களின் தரத்தை உயர்த்துவது போன்ற விஷயங்களின் பக்கம் கவனமூட்டப்பட்டிருந்தது. பொருள் தியாகத்தின் பக்கமும் அதில் கவனமூட்டப்பட்டிருந்தது. 27,000 ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும், அது 3 வருடத்திற்குள் திரட்டப்பட வேண்டும் என்று அன்னார் கூறினார்கள். ஆனால் களப்பற்ற தன்மை மற்றும் நன்றி உணர்வால் நிரம்பியிருந்த இந்த ஜமாத்திற்கு அல்லாஹ் தன் அருளால் கலீஃபாவின் குரலுக்கு செவிசாய்க்கக்கூடிய நல்வாய்ப்பை வழங்கியவாறு ஒரே வருடத்தில் 1,00,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய நல்வாய்ப்பை வழங்கினார். அப்போது இருந்த ஜமாத்தின் பொருளாதார நிலையை பார்க்கும்போது அது மிக பெரும் தியாகமாக இருந்தது. சில அனாக்களாக மட்டுமே அப்போது சந்தா கொடுக்கப்பட்டு வந்தது. அக்காலத்தில் பங்கெடுத்தவர்கள் தம்முடைய வாய் வயிற்றை கட்டி தம் பிள்ளைகளுடைய வாய் வயிற்றை கட்டி தியாகங்கள் செய்து முன் உதாரணங்களை நிலைநாட்டினார்கள். அல்லாஹ் அதை எவ்வாறு ஏற்றுக்கொண்டான் என்றால், உலகில் தப்லீகிற்கான அசாதாரண வழிகள் திறந்தது மட்டுமின்றி தியாகங்கள் செய்த இந்த மக்கள் வரை மட்டுமே இதை வரையறுக்காமல் இன்றும் அவ்வாறான முன்னுதாரணங்களை அல்லாஹ் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றான். நான் சில சம்பவங்களை எடுத்துக் கூறினேன். எவ்வாறு இருப்பினும் பொருள் தியாகம் செய்த அந்த மக்கள் மார்க்கத்திற்காக தம் வாழ்க்கைகளையும் அர்ப்பணித்தார்கள். தொலை தூரத்தில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் தப்லீகிற்காக அவர்கள் சென்றார்கள். சிலர் திரைகளில் அடைபட்டு துன்பப்பட்டார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்தில் இந்த திட்டத்தை 10 வருடத்திற்கு மட்டுமே நீட்டித்தார்கள். முதலில் 3 வருடமாக இருந்தது, பிறகு 10 வருடமாக அதிகரித்தார்கள். பிறகு 10 வருடம் முழுமையானதற்கு பிறகு அதனுடைய நல் விளைவுகள் வெளிப்பட்டதை கண்டு தியாகம் செய்தவர்களின் விருப்பத்தையும் கருத்தில் கொண்டவாறு அதனுடைய காலக்கெடுவை அதிகரித்தார்கள். பிறகு இந்த சந்தா திட்டம் நிரந்தரமான திட்டமாக ஆகிவிட்டது. இன்று நாம் அல்லாஹுடைய உதவி ஒத்தாசையின் காட்சிகளை காண்கிறோம் என்றால் அது ஆரம்பகால மக்களுடைய தியாகங்களின் விளைவே ஆகும். அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இன்னும் கூறுவதென்றால், இப்பொழுதும் புதிதாக இணையக்கூடியவர்களுக்கு சில சமயங்களில் கனவுகளின் மூலமாக இந்த திட்டத்தில் இணைந்து பொருள் தியாகம் செய்வதன் பக்கம் கவனமூட்டப்படுகிறது. நான் ஒரு சில சம்பவங்களையும் எடுத்து கூறினேன். ஆரம்பகால தியாகத்தில் பங்கெடுத்தவர்களின் சந்ததிகள் இன்று தம் முன்னோர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்தவாறு தாமும் தியாகத்தில் பங்கெடுத்தவாறு தமது சந்ததிகளிடத்திலும் தியாகத்தின் இந்த தொடர செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று தம் மீதுள்ள அல்லாஹுடைய அருள்களை கருத்தில் கொண்டவாறு தாமும் அதிகமான அளவில் தியாகங்கள் செய்ய வேண்டும். எவ்வாறு இருப்பினும் இந்த திட்டத்தில் இணைந்த ஆரம்பகால மக்களுடைய எண்ணிக்கை 5000 இருந்தது. இவர்கள் தஹ்ரீக் ஜதீத் திட்டத்தின் முதலாம் பதிவேட்டை சார்ந்த முஜாஹிதுகள் ஆவார்கள். பிறகு ஹஸ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இதன் பக்கம் குறிப்பாக கவனமூட்டியவாறு ஆரம்பகால தியாகிகளுடைய குழந்தைகள் மற்றும் சந்ததிகள் அவர்களின் தியாகங்களை உயிர்ப்புடன் வைத்தவாறு கியாமத் வரையிலும் அவர்கள் சார்பாக சந்தா கொடுத்து வர வேண்டும் என்று கவனமூட்டினார்கள். பிறகு நான் 5வது பதிவேட்டை துவங்கிய போது இதன் பக்கம் குறிப்பாக கவனமூட்டினேன். இப்பொழுது அல்லாஹ்வின் அருளால் இந்த அனைத்து பதிவேடுகளும் செயல்பாட்டில் உள்ளன. முதல் பதிவேட்டு அலுவலகத்தில் பங்கு பெற்ற முஜாஹிதுகளுக்கு 10 வருடம் பூர்த்தியான போது ஹஸ்ரத் 2வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் 2ஆம் பதிவேட்டை அறிவித்தார்கள். பிற்காலத்தில் வந்த மக்கள் அதில் சேர்ந்து கொண்டார்கள். அதனுடைய காலக்கெடுவாக 19 ஆண்டுகளை அன்னார் நிர்ணயித்தார்கள். அதனுடைய காலக்கெடுவாக அன்னார் 19 ஆண்டுகளை
நிர்ணயித்தார்கள். இனிமேல் இந்த பதிவேடு 19 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படுத்தப்பட்டு கொண்டே செல்லும் என்று கூறினார்கள். 19 வருடங்களுக்கு பிறகு அடுத்த பதிவேடு ஆரம்பமானது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 3ஆம் பதிவேட்டை ஹஜ்ரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஆரம்பித்தார்கள். 1964ஆம் ஆண்டு 19 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டதுதான். ஆனால் ஹஜ்ரத் 2வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக அந்நேரத்தில் அதை அன்னார் அறிவிக்கவில்லை. ஆகவே ஹஜ்ரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அதை அறிவித்தார்கள். ஹஜ்ரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறினார்கள், இப்பொழுது இதற்கான அறிவிப்பை நான் செய்கிறேன் தான், ஆனால் இது ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சார்பாக செய்யப்படுகின்றது. அல்லாஹ் எனக்கும் இதற்கான நற்கூலியை தருவானாக என்றார்கள். 1966ஆம் ஆண்டு இது அறிவிக்கப்பட்டது. 1965 நவம்பர் முதலேயே இது ஆரம்பமாகிவிட்டதாக அன்னார் அறிவித்தார்கள். பிறகு 1985ஆம் ஆண்டில் 4ஆம் பதிவேடு துவங்கியது. ஹஜ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஆரம்பித்தார்கள். இந்த வகையில் 19 ஆண்டுகள் கடந்த பிறகு 2004ஆம் ஆண்டு இந்த காலக்கெடு முடிந்தவுடன் 5ஆம் பதிவேட்டை நான் ஆரம்பித்து வைத்தேன். இன்று 19 ஆண்டுகள் பூர்த்தியாகி 6ஆம் பதிவேட்டை நான் அறிவிப்பு செய்கின்றேன். புதிதாக இணையக்கூடிய புதிய அகமதிகள், புதிதாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது முந்தைய பதிவேட்டில் இணையாதவர்கள் 6ஆம் பதிவேட்டில் இணைவார்கள். ஜமாத் நிர்வாகம் இதற்கேற்ப தத்தமது ஜமாத்துகளில் நடவடிக்கை மேற்கொள்ளும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புதிய பதிவேட்டை அறிவித்த போது கூறினார்கள், இதற்கு பிறகு, அதாவது 2ஆம் பதிவேட்டிற்கு பிறகு தஹ்ரீக் ஜதீதுடைய 3ஆம் பதிவேடு, 4ஆம் பதிவேடு மற்றும் 5ஆம் பதிவேடு ஆகியவைகள் வரும். மார்க்கத்திற்காக நாம் தியாகங்களை செய்து கொண்டே செல்வோம். மார்க்கத்திற்காக முயற்சி செய்வதை எந்நாளில் நாம் விட்டு விடுவோமோ, 1ஆம் பதிவேட்டை சேர்ந்தவர்களும் சென்று விட்டார்கள், 2ஆம் 3ஆம் பதிவேட்டை சேர்ந்தவர்களும் சென்று விட்டார்கள், 4ஆம் பதிவேட்டை சேர்ந்தவர்களும் சென்று விட்டார்கள், 5ஆம் பதிவேட்டை சேர்ந்தவர்களும் சென்று விட்டார்கள், 6ஆம் பதிவேட்டை சேர்ந்தவர்களும் சென்று விட்டார்கள், 7ஆம் பதிவேட்டை சேர்ந்தவர்களும் சென்று விட்டார்கள். நாம் எப்பொழுது வரை இவ்வகையான தியாகங்களை செய்து கொண்டே செல்வோம்? எப்பொழுதாவது இதை நிறுத்தித்தானே ஆக வேண்டும் என்று கூறக்கூடியவர்கள் நம்மிடையே பிறந்து விடும்போது நமது ஆன்மீகம் தணிந்து விட்டது, நமது ஈமான் பலவீனம் ஆகிவிட்டது என்று கூறக்கூடியவர்களின் கூற்றாக அது இருக்கும். தஹ்ரீக் ஜதீதுடைய இக்காலகட்டம் முடிவுறாத காலகட்டம் என்பது நம்ம நம்பிக்கையாகும். விண்ணின் நட்சத்திரங்கள் எண்ணி பார்க்கப்படாமல் இருப்பது போன்று தஹ்ரீக் ஜதீதுடைய காலகட்டமும் எண்ணி பார்க்கப்படாது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் உங்களுடைய சந்ததிகள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல்கி பெருகிவிடும் என்று இறைவன் கூறினார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகள் பல்வேறு மார்க்க பணிகளை செய்தது போன்று தஹ்ரீக் ஜதீதுடைய நிலையும் இருக்கும். தஹ்ரீக் ஜதீதுடைய காலகட்டம் என்பது மக்கள் இருப்பதால் உள்ளது என்பதன்று, மாறாக மார்க்கத்திற்காக தியாகங்கள் செய்வதற்குரிய ஏற்பாட்டின் திரள்களாகும் இவை. ஆகவே இந்த காலகட்டம் எண்ணி பார்க்கப்படவில்லை என்றால் இஸ்லாம் அகமதியத்திற்கு இது மகத்தான அடித்தளமாக ஆகிவிடும். ஆகவே இந்த சிந்தனையுடன் ஒவ்வொரு அகமதியும் தம் தியாகங்களின் தரத்தை முன்னிறுத்த வேண்டும். தியாகம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு வழங்குகிறான் என்பதை குறித்து சில சம்பவங்களை நான் எடுத்து கூறினேன். தஹ்ரீக் ஜதீது இறைவனின் திட்டம் என்பதற்கு அல்லாஹ்வுடைய செயல் சாட்சியாக இது உள்ளது. அதேபோன்று தஹ்ரீக் ஜதீத் தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறும் கூறினார்கள். இதை வசியத் அமைப்போடு இணைத்தவாறு கூறினார்கள். அதை நான் என் சொற்களில் கூறுகின்றேன். தஹ்ரீக் ஜதீத் என்பது வசியத்திற்கு முன்னோடியாக உள்ளது என்றார்கள். அதாவது இதன் காரணமாக வசியத் அமைப்பும் உறுதியாகிவிடும். பொருள் தியாகம் செய்வதற்குரிய பழக்கத்தை இது உருவாக்கிவிடும். இது வசியத்திற்கு முன்னால் சென்று தகவல் கொடுக்கக்கூடியதாக உள்ளது. ஒரு மாபெரும் அமைப்பு பின்னால் வந்து கொண்டிருக்கிறது, அது வசியத் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது என்று மக்களுக்கு அறிவித்து கொண்டே செல்கிறது. வசியத் அமைப்பில் இணையுமாறு 2005ஆம் ஆண்டில் நான் கவனமூட்டினேன். ஏனென்றால் வசியத் அமைப்புடன் ஹிலாஃபத் அமைப்புக்கும் ஆழமான தொடர்பு உள்ளது. இப்பொழுது வசியத் அமைப்புடன் தான் தியாகங்களின் தரங்களும் அதிகரித்து கொண்டே செல்ல உள்ளன. ஆகவே முதலில் தியாகங்களுக்கான பழக்கத்தை உருவாக்கவே தஹ்ரீக் ஜதீத் உள்ளது.
ஆகவே இதன் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். செல்வ செழிப்புள்ள மக்களுக்கும் இதன் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹ்வின் அருளால் நன்கு சம்பாதிக்கக்கூடிய சிலர் இதன் பக்கமும் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் தான். ஆனால் தம்முடைய வருமானத்திற்கு ஏற்ப சந்தா கொடுக்கக்கூடிய மக்களை இதில் இன்னும் இணைப்பதற்கான இடம் உள்ளது. ஏழை மக்களை குறித்து நான் கூறும்போது தியாகங்களில் எவ்வளவோ முன்னேறிவிட்டார்கள் என்று நான் கூறினேன். ஆனால் செல்வந்தர்களும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இப்பொழுது நான் கடையையும் விவரங்களையும் எடுத்து வைக்கிறேன். முதலில் நான் தஹ்ரீக்கே ஜதீத் மூலமாக நாம் கண்ட கனிகளை பற்றி எடுத்து கூறுகிறேன். ஆரம்ப காலத்தில் நாம் காதியானை விட்டு வெளியே இல்லை, அல்லது இந்தியாவுக்குள் சிறிதளவு நாம் பரவியிருந்தோம். இப்போது உலகில் 220 நாடுகளில் 9300 விட அதிகமான பள்ளிவாசல்கள் நமக்குள்ளன. 3400 விடவும் அதிகமான மிஷன் ஹவுஸ்கள் உள்ளன. பல டஜன் பள்ளிவாசல் கட்டப்பட்டு வருகின்றன. மிஷன் ஹவுஸ்களும் கட்டப்பட்டு வருகின்றன. முபல்லிகள் மற்றும் முஅல்லிம்கள் ஆகியோரின் எண்ணிக்கை உலகம் முழுவதிலும் ஏறக்குறைய 5000த்திற்கு அருகில் உள்ளது. அந்த எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. அல்லாஹ்வின் அருளால் 77 மொழிகளில் திருக்குரான் மொழியாக்கம் செய்யப்பட்டு விட்டன. நூல்கள் அச்சிடப்பட்டு வருகின்றன. பல்வேறு மொழிகளில் ஜமாத்தினுடைய நூல்கள் மொழியாக்கம் செய்யப்பட்டு அச்சிடப்படுகின்றன. தஹ்ரீக்கே ஜதீத் மூலமாக எண்ணற்ற பணிகள் நடக்கின்றன. இவை அனைத்தும் தஹ்ரீக்கே ஜதீதுடன் தொடர்புடைய பணிகள் ஆகும். இப்போது மற்ற சந்தாக்களும் இதில் இணைந்து விட்டதுதான். ஆனால் தஹ்ரீக்கே ஜதீதுடைய மிக பெரும் பங்களிப்பு இதில் உள்ளது. அல்லாஹ்வின் அருளால் இப்பொழுது நான் தஹ்ரீக்கே ஜதீதுடைய புதிய வருடத்திற்கான அறிவிப்பை செய்கின்றேன். தஹ்ரீக்கே ஜதீதுடைய 89ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதியோடு முடிவடைந்து விட்டது. இப்பொழுது 90வது வருடத்தில் நாம் நுழைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருடம் அல்லாஹ்வின் அருளால் உலகளாவிய ஜமாத்திற்கு 17.20 மில்லியன் பவுண்டு பொருள் தியாகம் செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். உலகின் பொருளாதார சூழ்நிலை மோசமாக இருந்த போதிலும் கடந்த வருடத்தை விட 7,49,000 பவுண்டு அதிகமாக நாம் பொருள் தியாகம் செய்துள்ளோம். ஜெர்மனி ஜமாத் இவ்வருடமும் உலகெங்கிலும் உள்ள ஜமாத்துகளில் முதல் இடத்தில் உள்ளது. தனது இடத்தை அது தக்க வைத்துள்ளது. கரன்சிகளின் ரேட்டு பொருளாதாரம் காரணமாக உலகம் முழுவதிலும் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொதுவான முறையில் அனைவரும் தம் தியாகத்தின் தரத்தை உயர்த்தியுள்ளார்கள். பாகிஸ்தானை தவிர்த்து பார்க்கும்போது ஜெர்மனி முழுமையாக முதலிடத்தில் உள்ளது. எல்லாவற்றையும் விட மேலே உள்ளது. முதல் இடத்தில் ஜெர்மனி, பிறகு பிரிட்டன், பிறகு கனடா. இப்போது இது 3ஆம் இடத்திற்கு வந்துவிட்டது. அமெரிக்கா 4ஆம் இடத்திற்கு சென்று விட்டது. 5ஆம் இடத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் உள்ளன. 6ஆம் இடத்தில் இந்தியா உள்ளது. 7ஆம் இடத்தில் ஆஸ்திரேலியா உள்ளது. 8ஆம் இடத்தில் இந்தோனேஷியா உள்ளது. 9ஆம் இடத்தில் மத்திய கிழக்கு நாடு ஒன்று உள்ளது. 10ஆம் இடத்தில் கானா உள்ளது. இங்கும் மிக அதிகமாக பணமதிப்பு சரிந்துள்ளது. ஆயினும் கானா தன் 10ஆம் இடத்தை இவ்வருடமும் தக்க வைத்துள்ளது. எடுத்துக்கூறத்தக்க சிறு ஜமாத்துகளில் அயர்லாந்து, மொரிஷியஸ், ஹாலந்து, மலேசியா, சிங்கப்பூர், நியூசிலாந்து, கசாகிஸ்தான், ஜார்ஜியா போன்றவை உள்ளன. ஆப்பிரிக்க நாடுகளில் முதல் இடங்களை பெற்ற ஜமாத்துகளில் கானா, மொரிஷியஸ், நைஜீரியா, புர்கினா ஃபாசோ, தன்சானியா, கேம்பியா, யுகாண்டா, லைபீரியா, செராலியோன், பெனின் ஆகியவை உள்ளன. கலந்து கொண்டவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 16,37,000 விடவும் கடந்துவிட்டது. இதில் அதிகமாக பணியாற்றிய நாடுகளில் கினி குனாக்கிரி, ஜமைக்கா, கிர்கிஸ்தான், ஜேம்பியா, நேபாள், கானா, கென்யா, தன்சானியா, காங்கோ கின்ஷாசா, காங்கோ பிரேசில், நைஜீரியா, செனிகால், ஐவரி கோஸ்ட் மற்றும் மத்திய கிழக்கு நாடு ஆகியவை உள்ளன. ஜெர்மனியின் முதல் 10 ஜமாத்துகளின் பெயர்கள் ரோடன்மார்க், ரோட்கோ, கீல், ஓஸ்னாபர்க், பின்னேபர்க், நோயிஸ், நிடா, கோல், மெஹதியாபாத், குளோஷைம் ஆகியவை. அமாரத்துகளில் ஹம்பர்க் முதலிடத்தில் உள்ளது. பிறகு பிராங்க்ஃபர்ட், குரோஸ்கெரவ், பேஸ்பாதன், ரெச்சன்பாக், ரெட்ஷட், வேசல்ஹைம், மோர்ஃபெல்டன், வால்டார்ஃப், டாம்ஷெட், மன்ஹாயின் ஆகியவை உள்ளன. பிரிட்டனுடைய முதல் 5 மண்டலங்கள் பைத்துல் ஃபுது முதல் இடத்தில் உள்ளது. பிறகு இஸ்லாமாபாத், மிட்லாண்ட்ஸ், மஸ்ஜித் ஃபசல், பைத்துல் இஹ்சான் ஆகியவை. பிரிட்டனுடைய பெரிய ஜமாத்துகள் பாரன்ஹம், வூஸ்டர் பார்க், தௌச்சம், இஸ்லாமாபாத்,
வால்சால், ஏஷ், ஜெலிங்கம், ஆல்டர்ஷாட் சவுத், யோல், பிரெட்ஃபோர்ட் நார்த் ஆகியவை. சிறிய ஜமாத்துகளில் பேன்வெலி, சவானிலி, நார்த் ஹாம்ப்டன், நார்த் வீல்ஸ், நியூபோர்ட் ஆகியவை. கனடாவின் அமாரத்துகளில் வான் முதலிடத்தில் உள்ளது. அடுத்தது கேல்கரி, பீஸ் வில்லேஜ், வேன்கோவர், மிஸ்ஸாகா, டொரண்டோ ஆகியவை. கனடாவின் சிறு ஜமாத்துகளில் ஹாமில்டன், ஆல்டன், ஆல்டோ ஈஸ்ட், பிரெட்ஃபோர்ட் ஈஸ்ட், ஹாமில்டன் வெஸ்ட், மோன்ட்ரியல் வெஸ்ட், மின்னிபெக், ரெஜைனா, லார்ட்மிஸ்டர், அபார்ட்ஸ்போர்ட் ஆகியவை உள்ளன. அமெரிக்காவின் ஜமாத்துகளில் மேரிலேண்ட் முதலிடத்தில் உள்ளது. நார்த் வெர்ஜீனியா, லாஸ் ஏஞ்சல்ஸ், சியாட்டல், சிகாகோ, சிலிகான் வேலி, டெட்ராய்ட், ஓஷ்கோஷ், நார்த் ஜெர்சி, சவுத் வெர்ஜீனியா, சென்ட்ரல் ஜெர்சி, டல்லாஸ் ஆகியவை உள்ளன. பாகிஸ்தானில் பொதுவாக முதல் இடத்தில் லாகூர் உள்ளது. பிறகு இரண்டாம் இடத்தில் ரபுவா, பிறகு மூன்றாம் இடத்தில் கராச்சி உள்ளது. மாவட்ட அளவில் ஃபைசலாபாத் முதல் இடத்தில் உள்ளது. பிறகு குஜ்ரான்வாலா, குஜராத், உமர்கோட், ஹைதராபாத், மீர்பூர் காஸ், லோதரான், பஹாவல்பூர், கோட்லி, ஆசாத் காஷ்மீர், ஜெஹலம் ஆகியவை. வசூலின் அடிப்படையில் பாகிஸ்தானில் அதிகம் தியாகம் செய்த நகர ஜமாத்துகள் டவுன்ஷிப் லாகூர், அல்லாமா இக்பால் டவுன் லாகூர், தாருல் ஜிக்ர் லாகூர், அசீசாபாத் கராச்சி, முகல்பூரா லாகூர், முல்தான், பைத்துல் ஃபசல் ஃபைசலாபாத், குஜ்ரான்வாலா, கொய்டா, பெஷாவர் ஆகியவை. சிறு ஜமாத்துகளில் கோக்கர், கர்ஃபி, டொண்டா, கோட் ஷரீஃப் ஆபாத், பஷீராபாத், சிந்த், தாரியா, ஹயாத்தாபாத், பிண்டிபாகோ, தாருல் ஃபசல் குன்றி, நவாசாபாத், பாரம், கைர்பூர் ஆகியவை. இந்தியாவின் முதல் 10 மாநிலங்கள் கேரளா முதலிடத்தில் உள்ளது. பிறகு தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர், ஒடிஷா, பஞ்சாப், பெங்கால், டில்லி, மகாராஷ்டிரா ஆகியவை. தியாகத்தின் அடிப்படையில் முதல் 10 ஜமாத்துகள் கோயம்புத்தூர் தமிழ்நாடு, பிறகு காதியான், ஹைதராபாத், காலிக்கட், மஞ்சேரி, மேலப்பாளையம், பெங்களூர், கல்கத்தா, கருளாய், கேரங் ஆகியவை. ஆஸ்திரேலியாவின் முதல் 10 ஜமாத்துகள் மெல்பர்ன், லாங்வாரன், மெல்பர்ன், பெர்விக், மாஸ்டன்பார்க், பென்ரித், ஏர்லைட் வெஸ்ட், காசல் ஹில், பர்ஸ்பன், லோகன் ஈஸ்ட், பெரமாட்டோ, மெல்பர்ன், கிளைட் ஆகியவை. இவை அந்த 10 ஜமாத்துகளாகும். தியாகம் செய்யக்கூடிய அனைவரின் செல்வத்திலும் உயிரிலும் அல்லாஹ் அருளை வழங்குவானாக. இவர்கள் முன்பை விட அதிகமாக தியாகங்கள் செய்யக்கூடியவர்களாக ஆவார்களாக. பாலஸ்தீனியர்களையும் எப்பொழுதும் துவாக்களில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை மறந்து விடாதீர்கள். பெண்களும் குழந்தைகளும் அநீதியின் உரலில் அரைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் விரைவில் அவர்களின் விடுதலைக்கான வழிவகைகளை செய்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.